ஜெயலலிதா நேர்களுக்கு வணக்கம். அறுசுவை இது தனிச்சுவை நிகழ்ச்சியில் இன்னைக்கு நேர்கள் நிறைய பேர் வந்து வெங்காய வடகம், அதுவும் தாளிக்கிற வெங்காய வடகம் எப்படி பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அந்த கேட்குற நேர்களுக்கு இன்னைக்கு இது நான் செஞ்சு காட்ட போகிறது ஒரு தாளிக்கிற வெங்காய வடகம். அடுத்தது ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷாக ஒன்று காமிங்க, ஒரு தோசை மாதிரி சட்டுன்னு நினச்ச மாதிரி ஊற்றி சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி செய்ய போகிறது வந்து பாசிப்பருப்பு தோசை. இது ரெண்டுத்தையுமே எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல பார்க்க போகிறது பாசிப்பருப்பு தோசை. அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பாசிப்பருப்பு 1 கப், இஞ்சி 1 அங்குல துண்டு, பச்சை மிளகாய் 2, சீரகம் 1 டீஸ்பூன், தேங்காய் பொடியாக நறுக்கியது சிறிதளவு, கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கியது சிறிதளவு, பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயம் சிறிதளவு, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் சிறிதளவு. இப்போ இந்த பாசிப்பருப்பு தோசைக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம். இதை பற்றி 2-3 விஷயங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த பாசிப்பருப்பு தோசை பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து உடம்பு இழைக்கணும், கொஞ்சம் உடம்பு நல்லா வெயிட் போட்டிருக்கோம், அது இழைக்கணும் அப்படின்னா என்ன வழி நிறைய நேர்கள் எனக்கு ஃபோனில் கேட்பாங்க. ஸோ இது நான் வந்து செஞ்ச ஒரு விஷயம், அது இன்றைக்கி நேர்களோட பகிர்ந்துக்க சௌகரியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற இந்த மாவுச்சத்தை வந்து நம்ம குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வெயிட் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுது. இது ஒரு 2 மாதம் தொடர்ந்து நான் செஞ்சதில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோ வரைக்கும் நல்லா குறைஞ்சேன் நான். இது பார்த்திங்கன்னா அதாவது முழுக்க கார்போஹைட்ரேட்டை கட் பண்ணாமல் வாரம் 1 நாள் மட்டும் கொஞ்சமாக அதை சேர்த்துக்கலாம். மற்ற நாட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாசிப்பருப்பு, அப்புறம் பயறு வகைகள், இந்த மாதிரி விஷயங்களை வந்து சாதத்துக்கு பதிலாக நம்ம பயன்படுத்திக்கலாம். பார்த்திங்கன்னா சாதம், கோதுமை, ராகி இது எல்லாமே தவிர்த்துட்டு இந்த மாதிரி பயிர் வகைகள், பாசிப்பருப்பு, அப்புறம் உளுந்தில், அதுக்கப்புறம் அதாவது உளுந்தை வந்து நம்ம இந்த பாசிப்பருப்போடு சேர்த்து வேணால் தோசை பண்ணி அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் இந்த பருப்பு வகைகளை ஊற வச்சுட்டு அதை வந்து நல்லா ஆவியில், அதாவது அரைச்சிட்டு அது வேணுங்கிற சாமான்லாம் சேர்த்துட்டு ஆவியில் கொண்டு வந்து வேக வச்சு வந்து அது டிஃபனுக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பருப்பு வகையை வச்சு நம்ம பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நம்ம வயிறு ஃபில்லிங்காக இருக்கிறதுக்கு கூட கொஞ்சம் காய்கறிகள், பழம் இந்த மாதிரி நிறைய சாப்பிடும்போது உங்களுக்கு ஹெவியான ஃபீலிங்காக இருக்கும். சாப்பிட்டோன்னே நெஞ்சு முட்டுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அது கொஞ்சமாக சாப்பிட்டு நிறைய தண்ணி குடிச்சா கூட இந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி சாப்பிட்ற போது நமக்கு வந்து ஒரு ஹெவினஸ் இருக்காது, அதே சமயம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். இப்போ நான் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி தோசை இந்த மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். ஒரு 2-3 நாளைக்கு அது இந்த மாவு இருந்துகிட்ருக்கும். வச்சுட்டு எப்போல்லாம் எனக்கு பசிக்குதோ, அதாவது இந்த காலையில், மத்தியானம், ராத்திரி இந்த சாப்பிட்ற போது இது தோசையாக ஊற்றிட்டு இதுலேயே குழம்பு, ரசம், தயிர் எல்லாம் போட்டு அதை நல்லா கலந்துட்டு இந்த சாதத்துக்கு பதிலாக சாப்பிடுவோம். இப்போ கொஞ்ச நாள் அப்படி இருக்கும்போது எனக்கு நல்ல ஒரு மாதிரி கஷ்டம் இல்லாமல் ஓரளவுக்கு ஈஸியாக வெயிட் குறைஞ்சிது. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் கார்போஹைட்ரேட் கட் பண்ணாமல் வாரம் 1 நாளோ இல்லை 10 நாளைக்கு ஒரு தடவையோ இந்த சாதமோ அல்லது கோதுமையோ ஏதோ அதுவும் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா முழுக்க அதை கட் பண்ணவும் கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் அப்படி கேட்குற நேர்களுக்கு இது ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாசிப்பருப்பு தோசை. ஸோ இந்த பாசிப்பருப்பை பார்த்தோம் இல்லையா, இதை வந்து நல்ல ஒரு 1 மணி நேரம் ஊற விட்டுறணும். ஊறினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கூட ஊறினாலும் தப்பு இல்லை. ஊறினதுக்கு அப்புறமா பச்சை மிளகாய், சீரகம், அதோட கூட இஞ்சி, இது 3ஐயும் சேர்த்து நல்லா கரகரன்னு அரைச்சிக்கணும். இதை அரைக்கிறது, அந்த சீரகம் இதெல்லாம் சேர்க்கறதுக்கு காரணம் இந்த பருப்பில் வாய்வை உண்டாக்குற சக்தி உண்டு. அதனால் அந்த வாய்வை முற்றிலும் அழிக்கிறதுக்கு நம்ம இந்த இஞ்சி, சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். இதில் விருப்பப்பட்டவங்க பொடியாக நறுக்கின பூண்டும் நீங்கள் சேர்த்து போட்டு அரைச்சாலும் அரைச்சிக்கலாம், இல்லை தூவியும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஊற வச்சு இதை அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். இந்த ருசிக்காக பொடியாக நறுக்கின தேங்காய், இந்த தேங்காய் வந்து பொடியாக நறுக்குனது வேண்டாம், அப்புறம் துருவி போட்டுக்கோங்க. அதோட கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை எல்லாம் கலந்துட்டு இதை எப்படி தோசை ஊற்றுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி 3 சேர்த்து இதில் அரைச்சிருக்கேன். நான் இதில் உப்பு சேர்க்கலை. சாதாரணமாக உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் சட்டுன்னு புளிச்சு போயிடுமா. ஸோ அது உப்பு சேர்க்காம நம்ம ஒரு 2-3 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு தேவையான போது கொஞ்சமாக எடுத்துகிட்டு இதில் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம அடுத்து கலக்க வேண்டியது கொத்தமல்லி தழை, தேங்காய் பொடியை நறுக்குனது, வெங்காயம் நல்லா கசக்கிட்டு போடுங்க, பரவலாக இருக்கும். அப்போ உப்பு, இதே நீங்கள் தோலோட பயிர் இருக்கு இல்லையா, ஏறக்குறைய பெசரட்டு மாதிரி அதையுமே நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி தோசை ஊற்றிக்கலாம்.
இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவில் கலந்து ரெடியாக வச்சுட்டேன். இப்போது தோசை கல் அடுப்பில் போட்டுடலாம். தோசை கல்லை காய வச்சுருக்கோம், காஞ்சிருக்கு. டீ கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு ஊற்றிடலாம். அது இப்போ தீ நிதானமாக குறைச்சிட்டு எண்ணெய் இது ரொம்ப குறைச்சும் வச்சிடாதீங்க, ரொம்ப கூடவும் வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நல்லா வேகிற போதே உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த இஞ்சி, பச்சை மிளகாய், சீரகத்தோட காம்பினேஷனு. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் இதெல்லாம் வேகிற போது. அதே மாதிரி இன்றைக்கி தேங்காய் வந்து நல்லா கடித்து சாப்பிட்றப்போது நல்லாயிருக்கும். விருப்பம் இல்லாதவங்க இல்லை முடியாதவங்க துருவன தேங்காய் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதில் கேரட் துருவி போட்டுக்கலாம், வெள்ளரிக்காய் துருவி போட்டுக்கலாம். மேலே நம்மளோட இஷ்டம். இப்போ பார்த்திங்கன்னா நிதானமாக இப்போது இதுக்கு எண்ணெய் ஊற்றுறது நான் ஏற்கனவே சொன்னேன். எண்ணெய் ஊற்றுறதை பற்றி எல்லாம் யோசிக்கலாம். எண்ணெய் வந்து நம்ம நார்மலாக கார்போஹைட்ரேட்டு கட் பண்ணும்போது எண்ணெயும் டோட்டலாக கட் பண்ணிட முடியாது. ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் கொஞ்சம் எண்ணெய் இதுக்கு சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு நல்ல காம்பினேஷன்னா ஏதாவது சட்னி வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரசம், குழம்பு, தயிர் இதுகளோடையும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து சாதத்துக்கு பதிலாக இது முழுக்க இதுவே தான் வச்சு சாப்பிடுவேன். அப்போ எல்லாம் கேட்கலாம், அது எப்படி சாதம் மாதிரி பிசைஞ்சு சாப்பிட முடியுமா, இது எப்படி அதோட சரியாகும் அப்படின்னு. ஏன்னா நமக்கு சாதம் சாப்பிட்டு பழகின நமக்கு வந்து ஒரு ஏர்ஜ் இருக்கும், ஒரு தேவை இருக்கும். ஐயோ அதை சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு இது தோணிக்கிட்டே இருக்கும். அதாவது சாதம் சாப்பிட்ணும் அப்படின்னு. அதனால் இது நல்லா உங்களுக்கு வந்து இந்த கொஞ்சத்தை பிரித்து வந்து 2 தோசை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சத்தை வந்து குழம்போட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இன்னொன்று ரசத்தோட, அடுத்தது லாஸ்ட்டாக தயிர், ஊறுகாய் இதோட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே இது நல்லா பழகிடும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்விட்ச் ஓவர் ஆகலாம். வாரத்துக்கு ஒரு நாள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை 10 நாளைக்கு ஒரு நாளைக்கு கொஞ்சம் சாதமோ சப்பாத்தியோ இல்லை கோதுமை சாதம் இந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் அதோடு சாப்பிட்டுக்கலாம். பட் அது ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஆனால் அதே சமயம் ஹெவியாக இருக்காது. இப்போ இதை பிளேட்டில் எடுத்துடலாம். தேங்காவை வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்து நம்ம சாதாரணமாக அரைப்போம் இல்லையா, அது கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்காவும் பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், பூண்டு அல்லது இஞ்சி ஏதாவது ஒன்று வச்சு, இஞ்சி வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் சர்க்கரையும் அதோடு வச்சு அரைச்சிட்டு கடுகு தாளித்து கொட்டி நம்ம கடுகு உளுந்து தாளித்து கொட்டி அதை சாப்பிட்டுக்கலாம். அல்லது சின்ன வெங்காயத்தை கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து நல்லா வதக்கிடணும். பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயத்தை வதக்கி அதை ரெடியாக வச்சுக்கோங்க. தேங்காவோட பொட்டுக்கடலை தான் சேர்க்காம பதிலும் பச்சை மிளகாய் மட்டும் உப்பு சேர்த்து அரைச்சிட்டு இந்த தேங்காய் அரைச்ச கெட்டி தேங்காய் சட்னியோட இந்த வதக்கின வெங்காயம், தயிர், புது தயிரை அதையும் போட்டு நல்லா கலந்துக்கிட்டு அதையும் இதுக்கு தொட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வித்தியாசமாக இருக்கிற டேஸ்ட்டோடு இருக்கும் அந்த சட்னி. இந்த தோசைக்கு போடணும் அல்லது ஏற்கனவே இருக்குது குழம்பு, ரசம், கூட்டு. ஸோ இது எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தா இந்த தோசை வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாவு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க சௌரியமாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, நேரில் நிறைய பேர் என்ன கேட்ட இந்த தாளிக்கிற வெங்காய வடகம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஆனால் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு அறுசுவை இது தனிசுவை. நம்ம ஏற்கனவே பாசிப்பருப்பு தோசை செஞ்சுட்டோம். அது எப்படி செய்யறதுங்கிறத பார்த்தோம், செஞ்சும் எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தாளிக்கும் வெங்காய வடகம். அதாவது வடகம் அப்படின்னு சொல்லும்போதே சில பேர் பார்த்திங்கன்னா இந்த வத்தல் பொரிக்கிறது, அப்புறம் வெங்காயம் போட்டு அதே இந்த கிள்ளு வத்தல் மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். அதனால் தாளிக்கிறதுக்கு பண்ணுற வடகம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது.
முதல்ல அந்த தாளிக்கிற வெங்காயம் வடகத்துக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 1/2 கிலோ, பூண்டு 100 கிராம், சீரகம் 50 கிராம், உளுந்து 50 கிராம், கடுகு 50 கிராம், வெந்தயம் 25 கிராம், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், விளக்கெண்ணெய் 50 கிராம். இப்போ இந்த தாளிக்கிற வெங்காய வடகத்துக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே கிராம் கணக்கில் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை வந்து கிராம் கணக்கில் ஒரு தடவை வந்து நம்ம கடையில் கொடுத்து அளந்து எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரியே நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ 50 கிராம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடைகளில் நல்லாவே கிடைக்குது. ஸோ 50 கிராம் பேக்கெட்லாம் வாங்கினீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்போ ஒரு 1/2 கிலோ பண்ணாலும் சரி, இல்லை 2 கிலோ பண்ணாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி எடையை வச்சு போட்டுக்கலாம். இப்போ இந்த பெரிய வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நல்லா தோலை எடுத்துட்டு மெல்லிய துண்டுகளாக நறுக்கிடணும். நல்லா முடிஞ்ச மட்டும் மெல்லிசாக நறுக்கிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு நறுக்கிறதுக்கு முடியலைன்னா தோல் சீவிட்டு 4 துண்டாக நறுக்கி போட்டு மிக்சியில் விப்பர் பட்டனால் அடிங்க. ரொம்ப அடிச்சிட்டிங்கன்னா அது கரைஞ்சிச்சுன்னா நீர் விட்டுக்கிட்டே இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் ஒன்றும் பாதியமாக அடிக்கிறதுக்கு விப்பர் பட்டனை வச்சு விட்டு விட்டு ஏற்றுனீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து செதறின மாதிரி நிற்கும். அது நல்லா சின்ன சின்ன இதுவாக வந்துடும். அதை எடுத்து ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதையும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே இந்த மாதிரி நல்லா மெல்லிசு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்தது பூண்டு. பூண்டு பார்த்தீங்கன்னா தோலோடு நல்லா நச்சு வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா சின்ன பூண்டாக இருந்ததுனால உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தோலோடு நச்சு வச்சுக்கணும். இப்போது நான் 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த 1/2 கிலோ வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக நறுக்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். அது நல்லா இப்படி பெசரி விடுங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்க அளவு எல்லாமே இந்த 1/2 கிலோ வெங்காயத்தை பேஸ் பண்ணி தான். பூண்டு 100 கிராம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 100 கிராம் பூண்டு அதனால் தோலோடு நசுக்கி வச்சுருக்கோம். தோலோடு அப்படியே போட்டிருக்கேன். அது ரொம்ப தோல் வளர்ந்து வந்தால் 1-2 தோல் எடுத்துகிட்டு மீதி அப்படியே நீங்கள் இதோட பெசரிக்கலாம். இப்போ மஞ்சள் தூள், உப்பு, கடுகு, உளுந்து, சீரகம் இதை சேர்த்து விளக்கெண்ணெய் அதில் ஊற்றி நல்லா பெசரிடலாம். இதை பெசரிக்கிட்டே விளக்கெண்ணெய் பற்றி சொல்லணும் அப்படின்னா, விளக்கெண்ணெய் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் யோசிக்கிறாங்க, எல்லாம் பயப்படுறாங்க. அது என்ன இதுவாக இருக்குமோ, எந்த எண்ணெய் அதுக்கு ஒத்துக்குமோ என்னமோ உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு. நம்ம வெளியில் விளக்கேற்றுறதுக்கு மற்றதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம், அது பெருசாக தெரியறதில்ல. பட் உள்ளுக்கு சாப்பிடும்போது அது வந்து நமக்கு இந்த என்ன மாதிரி விளக்கெண்ணெய் எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசனை இருக்கும், ஒரு சின்ன பயமும் இருக்கும். அது நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பிராண்டட் வருது, அது வந்து நல்ல பிராண்டாக பார்த்து ஒரு 1/2 கிலோ பாட்டிலோ இல்லை 200 கிராம் பாட்டிலோ வாங்கி வச்சுட்டு இதுக்கு பயன்படுத்திட்டிங்கன்னா போதும். அது நீங்கள் மற்றதை வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அப்போல்லாம் வந்து நமக்கு நிறைய வயிற்றுக்கு ரொம்ப நல்லது பண்ணும். இது வயிறை சுத்திகரிக்குங்கிறதுக்காக தான் மாதம் ஒரு நாள் அந்த மாதிரிலாம் 1 டீஸ்பூன் விளக்கெண்ணெயை கொடுத்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக நமக்கு வந்து வெறும் பருப்பு சேர்க்காத மிளகு ரசம் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் இப்போ காலப்போக்கில் மாறி போச்சு. அதெல்லாம் யோசிக்கணும். இப்போ அந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிள்ளைங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அதை திரும்பவும் செய்யறது தவறு இல்லை. ஆனால் நல்ல விளக்கெண்ணெய் மட்டும் நல்ல பிராண்டட் விளக்கெண்ணெய் வேணும். கொஞ்சமாக அந்த குழந்தைங்க கொடுக்குறதோ இல்லை பெரியவங்க சாப்பிட்றதோ செய்யலாம். பட் இதில் சேர்க்கறதுக்கு காரணமும் பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கு குளுமைப்படுத்தும், சூட்டை தணிக்கும், மேலும் வயிற்றை சுத்திகரிக்கும். அதுக்காகத்தான் கொடுத்துருக்காங்க. பட் இதை சேர்க்கறதும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லதும், உங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணாது. இப்போ இதை வந்து நல்லா நம்ம இந்த மாதிரி பெசரிட்டு இப்போ சாயந்தரம் மத்தியானமாக உட்காந்து நறுக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பெசரி இது அப்படியே நல்லா கலந்துடணும். எல்லாம் கலந்ததை பெசரிட்டு அப்படியே நல்லா அழுத்தி வச்சுருங்க. இதில் நான் சேர்க்காத ஒரு பொருள் வெந்தயம். இப்போ இந்த வெந்தயத்தை அப்புறமா தான் நம்ம சேர்க்கணும். இது பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பெசரி அழுத்தி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ ஓவர் நைட் ஃபுல்லாக இதை வந்து நல்லா ஊற விட்டுருங்க. நம்ம மிக்சியில் அடிக்கிற போது தண்ணி விடுங்கிற பயம் இருக்கும். அதனால தான் நான் வந்து விப்பர் பட்டனை யூஸ் பண்ணி நல்லா விட்டு விட்டு ஏற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி அடித்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பெசரி நல்லா விட்டுடுங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ நைட் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு காத்தால ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. காத்தால எழுந்து நம்ம இப்போ இந்த வெந்தயம்லாம் கலக்கணும். இந்த வெந்தயம் சேர்த்து பெசறினதுக்கப்புறமா அது எப்படி காய வைக்கணும், அதை காய வைக்கிற முறை என்னங்கிறதையும் பார்த்துலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அறுசுவை இது தனிச்சுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக்.
வெல்கம் பேக் டு அறுசுவை இது தனி சுவை. நம்ம இந்த தாளிக்கிற வெங்காய வடகத்துக்கு வெங்காயத்தை நறுக்கி வச்சுருந்தோம், பூண்டு இடித்து வச்சுருந்தோம், அதை எடுத்து ஒன்றா போட்டோம், விளக்கெண்ணெய் சேர்த்தோம், கடுகு, உளுந்து, சீரகம், மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து பெசரி ஊற வச்சுருக்கோம். ஒரு ஒரு நைட் ஃபுல்லாக அதை ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ அந்த வெந்தயத்தையும் அதே மாதிரி ஊற வச்சிடணும். அந்த மறுநாள் அந்த ஊறின தண்ணியோடையே கொஞ்சமாக அதை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடணும். பார்த்தீங்கன்னா நல்லா ஊற வச்சு ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன். இதுவும் நல்லா பெசரி அப்படியே வச்சு வச்சிடணும். இப்போ இந்த வெந்தயத்தை இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா பெசரிடணும். இப்போ அந்த 1/2 கிலோ நம்ம வெங்காயத்துக்கு 25 கிராம் வெந்தயம் எடுத்திருக்கேன். இந்த வெந்தயம் உங்களுக்கு நல்லா, அதுவுமே நல்லா குளுமைப்படுத்தக்கூடியது. அந்த வெங்காய கலவையில் இந்த வெந்தயத்தை நல்லா பெசரி விட்டுறணும். இப்போ இதை பெசரிட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுறணும். ஊறினதுக்கு அப்புறமா நம்ம இது எப்படி காய வைக்கணுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். இதை இந்த மாதிரி பெசரிட்டு நல்லா ஒரு 1 மணி நேரம் விட்டுடுங்க. அதுக்கப்புறமா இதை ஒரு பரவலாக ஒரு பிளேட்டில் கொட்டணும். பாத்திரத்தை வைக்காமல் ஒரு தாம்பாளம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தாம்பாளத்தில் கொட்டி மேலே ஒரு மெல்லிய துணியை போட்டு, ஏன்னா தூசி கீசி படாமல் மேலே மெல்லிய துணியை போட்டு காய வச்சுடணும். அதனால ஒரு நாள் ஃபுல்லாக காயட்டும். திரும்ப எடுத்து உள்ளே வச்சுருங்க. ஒருவேளை தண்ணி விட்டுருந்தா அந்த தண்ணியோடு சேர்த்து பெசரிட்டு திரும்ப வச்சுருங்க. அதுக்கப்புறம் திருப்பி மறுநாள் அதே மாதிரி. ஸோ தொடர்ந்து காய வைக்க 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 அதனோட நிறம் மாறி உருட்டுற பதத்துக்கு வரும். நல்லா உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வருது. கொஞ்சம் உருட்டும் போது உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஆனால் இது ஊற 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 வெயிலில் காய காய நல்ல ஒரு உருட்டு பதம் வரும். அந்த உருட்டு பதம் வந்த உடனே வேணுங்கிற அளவு சைஸில் நம்ம நல்ல சின்ன சின்ன உருண்டைகளை ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தாம்பாளத்தில் கொட்டுங்க, காய வச்சுடுங்க. காய வச்சதுக்கு அப்புறமா எடுத்து சாயந்தரமாக உள்ளே வச்சுடுங்க. ஈரம் இருந்ததுன்னா திரும்ப ஒரு தடவை நல்லா ஒன்றும் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கிறதெல்லாம் சேர்த்து கலந்துருங்க. திருப்பதிக்கு மறுநாள் வெயில் வைங்க. இந்த மாதிரி தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாளாவது காயணும். அந்த காய வைக்கும்போது காலையில் வச்சு சாயந்தரம் எடுக்கணும். அந்த காய வைக்க 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 இது பார்த்தீங்கன்னா நிறம் மாற ஆரம்பிக்கும். லேசாக ஒரு ப்ரௌனு, அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் டார்க்காக, இன்னும் கொஞ்சம் டார்க்காக கிட்டத்தட்ட ஒரு கருப்பு கலருக்கே வந்துடும். நல்லா டீப் ப்ரௌன் கலருக்கு வந்துடும். அதுக்கப்புறமா அதை உருட்டுற பதம் அந்த சமயத்தில் வரும். அப்போ அந்த சின்ன சின்ன உருண்டையை தேவையான அளவுக்கு அந்த சைஸில் சேர்த்து அதை உருண்டையை உருட்டி நல்லா வெயிலில் காய வச்சுடுங்க. உருட்டினதுக்கப்புறமா கட்டாயம் ஒரு 2-3 நாள் காய வச்சிடணும். அது நல்லா உங்களுக்கு இறுகி போய் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நிற்கும். அந்த ஸ்டேஜ் வரும்போது தான் நம்ம அந்த காய வைக்கிறது நிறுத்தி இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த விளக்கெண்ணெய் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சேர்க்கறதுக்கு காரணம் ஒன்று, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி குளுமைப்படுத்தும், வயிற்றை சுத்திகரிக்கும், மேலும் ப்ரிசர்வேட்டிவ், இயற்கையான ஒரு ப்ரிசர்வேட்டிவ். இல்லைன்னா நம்ம அந்த மருந்தை இந்த மருந்தை போட்டு இப்போ ஊறுகாயெல்லாம் நிறைய பேர் ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. அது வேண்டவே வேண்டாம். கெமிக்கல்ஸ் எந்த ஃபார்ம்லேயும் வேண்டாம். அந்த நாளில் பெரியவங்க போட்டது எல்லாமே ஊறுகாய்க்கெல்லாம் கடுகு, அந்த கடுகு அப்படியே ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி வடகத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கெண்ணெய், பருப்பு வகைகளுக்கு விளக்கெண்ணெய், இதெல்லாம் சேர்த்து கலக்கும் போது அதை பூச்சி அண்ட விடாமல் ஜாக்கிரதையாக ப்ரிசர்வ் பண்ணி கொடுக்கும் நமக்கு. அதே மாதிரி இந்த கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வடகத்தை கல்யாண சமயங்களில் பொண்ணுக்கு சீதனமாக கொடுப்பாங்க. என்னென்னா இதுக்கு ஏறக்குறைய மகாலட்சுமின்னு பேர் வேறு உண்டு. இந்த வடகம் வீட்டில் இருந்தால் லக்ஷ்மி கலை என்றைக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த வண்டு பிடிக்க விடாமல் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அடிஷன் வச்சுக்கோங்க இது. அதே மாதிரி இதில் நீங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அத்தனை நல்ல விஷயங்களும் ஒன்று சேர இருந்து இதை ஒரு நல்ல ஒரு மனம் கொடுக்குற ஒரு விஷயமா, அதாவது சாப்பாட்டில் நம்ம குழம்புக்கு நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் மீன் குழம்புக்கெலாம் இதை தாளிப்பாங்க. நம்ம கார குழம்புக்கு தாளிப்போம். கிராமப்புறங்களில் சாம்பாருக்கு தாளித்து போடுவாங்க இதை. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் அம்மாலாம் வடகத்திலே தொகையில் அரைப்பாங்க. தயிர் சாதத்துக்கோ இல்லை சாதத்துக்கு பசங்க சாப்பிடுவோம். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த வெங்காயத்தோட இயல்பான ஒரு அழகான மனம், பூண்டோட மனம் எல்லாம் சேரும்போது நம்ம செய்கிற பண்டம் எல்லாமே இதை வச்சு செய்யும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் வெங்காய சீசனில் இந்த வெயில் நாளில் இதை செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு 1-2 வருஷத்துல ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இதை நான் 2 வருஷம் கூட வச்சுருந்துருக்கேன். நல்ல ஒன்றுமே ஆகாமல் நல்லாயிருக்கும். முடிஞ்ச மட்டும் ஈரக்கையை போட்டு எடுக்காமல் அதுக்கப்புறம் திறந்து வச்சுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாமல் அதை ஜாக்கிரதையாக பயன்படுத்தினோம் அப்படின்னா நல்லாவே இருக்கும். ஸோ வெங்காய சீசனில் நல்ல ஒரு வெங்காய வடகம் பார்த்துருக்கீங்க. நிச்சயமாக நேரில் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய ஃபோன் கால்ஸ் இந்த சீசனில் இந்த வெங்காய வடகம் அப்புறம் கருவடகம் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி நேர்களுக்கு இது ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ பார்த்த இந்த பாசிப்பருப்பு தோசைக்கும் வெங்காய வடகத்துக்கும் ஒரு சின்ன ரீகேப். பாசிப்பருப்பு தோசைக்கு பாசிப்பருப்பு நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை நல்லா இஞ்சி, பச்சை மிளகாய், சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சிடுங்க. அரைச்ச மாவில் கொத்தமல்லி, தேங்காய், வெங்காயம், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு தோசைக்கல்லை காய வச்சு தோசைகளை ஊற்றி சுற்றிலும் எண்ணெய் விட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னா பாசிப்பருப்பு தோசை தயார். இந்த வெங்காய வடகம் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் மெல்லியதாக நறுக்கின வெங்காயம், இடித்த பூண்டு, மஞ்சள் தூள், உப்பு, கடுகு, உளுந்து, ஜீரகம், விளக்கெண்ணெய் எல்லாம் சேர்த்து நல்லா பெசரி வச்சுட்டு அதை ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்டுட்டு மறுநாள் அதோட கூட வெந்தயத்தையும் தனியாக ஒரு கிதத்தில் ஊற விட்டுட்டேன். மறுநாள் காலையில் வெந்தயத்தை நல்லா நைஸாக அரைச்ச விழுத இந்த ஊறின வெங்காய கலவையோடு சேர்த்து நல்லா பெசரிட்டு வெயிலில் தொடர்ந்து 12லேருந்து 15 நாள் வரைக்கும் நல்லா காய வச்சு சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி ஈரம் போனதுக்கப்புறம் நிறம் மாறினதுக்கப்புறமா எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா வெங்காய வடகம் தயார். இன்றைக்கி ஒரு நல்ல பாசிப்பருப்பு தோசையும் வெங்காய வடகம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம் இல்லையா? இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான ரெசிபிகளோடு மீண்டும் உங்களை அடுத்த வாரமும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.